Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய average topic தான் பார்க்க போறோம். So averageல type 2 persons or number வந்து included or excluded வந்து ரிலேட்டடான sums தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல வந்து எப்படி வந்து இந்த type of question வந்து நம்ம pen and paper இல்லாம சால்வ் பண்றது and then எப்படி நார்மல் வேல சால்வ் பண்றோம் அப்படிங்கறத தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? So இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா number into average equal to total. ஓகேங்களா? So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எல்லா क्वेश्चंसமே சால்வ் பண்ண போறோம் நார்மல் வேல சால்வ் பண்றப்ப. ஓகேங்களா? அதாவது நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? இங்க டிவைட்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்தா மல்டிபிள்ல வருது. ஓகேங்களா? சோ வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நம்பர் இன்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம நார்மல் வேல சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? and then இது இல்லாம ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பென் அண்ட் பேப்பர் இல்லாம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆவரேஜ் weight ஆஃப் 25 ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் a class வந்து இஸ் 15 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? 25 ஸ்டூடண்டோட ஆவரேஜ் வந்து weight வந்து 15 சொல்லிருக்காங்க. இஃப் த weight ஆஃப் த கிளாஸ் ஆஃப் டீச்சர் இஸ் இன்க்ளூடட், அதோட டீச்சரோட weight இன்க்ளூட் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1 ன்னு சொல்லிருக்காங்க. த weight ஆஃப் த டீச்சர் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்களே. சோ இதுல பென் அண்ட் பேப்பர் இல்லாம எப்படி சால்வ் பண்ணலாம்னா 25 ஸ்டூடண்ட்ஸ் அதோட டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆறாங்க. சோ 26 எவ்வளவு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1. சோ அப்ப 26 into 1 எவ்வளோ 26. இந்த 50யும் 26யும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 76. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 76 ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் வேலை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து இந்த 50யோட 26 ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா லாஜிக்காக என்ன ரீசன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் இங்கே வேர்டிங்ஸ் இன்க்ரீஸ்க்கு பதிலாக டிக்ரீஸ் இருந்தாவோ இன்க்ளூடட்க்கு பதிலாக எக்ஸ்க்ளூடட் இருந்தாலோ நீ உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நார்மல் வேல சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்பர் இன்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்கே நம்பர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இனிஷியலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் 50. ஓகே. ஸோ இது ரெண்டும் தெரியும் போது நம்ம என்ன பண்ணிடலாம்? டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல இருந்து 25 into 5 எவ்வளோ வரும்? 125 to 0. இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் இஸ் இன்க்ளூடட், எவ்வளோ பர்சன் வந்து ஆட் ஆகுறாங்க? ஒரே ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பர்சன் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போ 25ல இருந்து 26 ஆகுது. நெக்ஸ்ட் த ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை, இதனால எவ்வளோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜும் 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ வருது? 51 வருது. இதை மல்டிபிள் பண்ணி இங்கே டோட்டல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 26 into 51. அப்போ 26 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 30க்கு 0, ரிமைனிங் 3 13. ஸோ 6213. ஓகே. இங்க 1326ங்கிறது டோட்டல். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 25 ஸ்டூடெண்டோட ஏஜ் மட்டும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1250 வரும். ஓகேங்களா? இது 26 டீச்சரும் சேர்த்துனா அவங்களோட எல்லாத்தோட வெயிட் ஆட் பண்ணா வரக்கூடியது இது 1326. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 76. அதுதான் வந்து டீச்சரோட வெயிட்டா இருக்கு. ஓகேங்களா? அதாவது இங்க இருக்கிறது என்னன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட், இங்க இருக்கிறது 25 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சர் 26 பேரோட வெயிட் வந்து இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 76 வரும். இதுதான் வந்து அந்த டீச்சரோட வெயிட். இதுதான் நார்மல் வேல சால்வ் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட்ல எப்படி போடணும்னா, இப்போ வந்து ஆவரேஜ்னா என்ன பண்ணும்? எல்லாத்தோட வெயிட்டையும் ஆட் பண்ணி அது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதால டிவைட் பண்றது தான் ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ இங்க 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 50னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50 இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 49, ஒருத்தவங்களுக்கு 52, ஒருத்தவங்களுக்கு 51, ஒருத்தவங்களுக்கு 48. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வெயிட் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 25ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 50 கிடைக்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம ஷார்ட்கட்ல போடும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஓகேங்களா, எல்லாருக்குமே இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லாருக்குமே வந்து 50 தான். ஓகேங்களா? ஸோ
25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈச் 50. ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்குமே 50-50 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தாலுமே 25 ஸ்டூடெண்ட்ஸுமே 50-50 அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜும் 50 தான் வரும். ஸோ இதை மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ புதுசாக வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் 50-50 தான் இருக்கு கேஜி வெயிட் இருக்கு. ஓகேங்களா, இப்போ புதுசா வந்து டீச்சர் வராங்க. டீச்சருக்குமே 50 கேஜி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜில் சேஞ்சஸ் வருமானா எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா, அதே ஆவரேஜ் தான் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, இப்போ 25 பேரோட ப்ளஸ் 1 டீச்சரோட சேர்ந்தா இப்போ 26 பேர். 26 பேருக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு? ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 26 பேருக்கும் ஒவ்வொரு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ 26 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, 26 பேருக்கும் 26 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 26 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. எதனால இந்த 26 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது? டீச்சர் வந்து உள்ள வர்றதுனால டீச்சரோட வெயிட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த 50யும் 26யும் ஆட் பண்ணீங்கன்னா 76 கேஜின்னு வரும். ஓகேங்களா, அதாவது 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்குமே 50-50 ஏஜ் தான் இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ அதுதான் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் 50-50 தான் இருக்கு. டீச்சருக்குமே 50 இருந்தா இந்த ஆவரேஜ்ல எந்த ஒரு இன்க்ரீஸும் வராது. 1 கேஜி இன்க்ரீஸ் வராது. டீச்சருக்கும் 50 இருந்தா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 50 தான் வரும். 26 பேருக்கும் 50 வரும். பட் 26 பேருக்கும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் 26. இந்த 26 பேருக்கும் ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 26 பேருக்கும் ஆவரேஜ் 1. ஓகேங்களா, 26 நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா டோட்டலில் உங்களுக்கு 26 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 26ங்கிற டோட்டல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அந்த டீச்சருக்கு தான் அந்த 26 வந்து அந்த அதிகமாக இருக்கும். அப்போ 50 + 26 = 76 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது இந்த ஷார்ட்கட் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் அண்ட் பேப்பர் எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு Okay, second one, the average age of a class of 39 students is 15 years. Okay, 39 students க்கும் 15 years ன்னு சொல்லியிருக்காங்க. If the age of teacher is included, டீச்சரோட ஏஜ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்கன்னா the average increased by 3 months சொல்லியிருக்காங்க. Find the age of the teacher. ஓகேங்களா, ஸோ இதுவுமே பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சரோட 40. ஓகே, 40 பேருக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3 மந்த் இன்க்ரீஸ் ஆகுது. 40 × 3 எவ்வளோ வரும்? 120. ஓகேங்களா, 120 மந்த்து. டோட்டலாக உங்களுக்கு 120 மந்த் வருது. 120 மந்த்துங்கிறது எத்தனை இயர்? 10 இயர்ஸ். அப்போ 15 + 10 25ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் வேல் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் வேல் என்ன பண்ணுவோம்? நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் = டோட்டல். இப்போ நம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்க? இனிஷியலாக 39 இருக்காங்க. இன்ட்டு ஆவரேஜ் எவ்வளோ? 39 பேருக்கும் 15. ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணுங்க. 39 × 15 பண்ணால் 45க்கு 5, ரிமைனிங் 4, 19. நெக்ஸ்ட்டு ஒரு 39, 5, 585 வருது. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் இன்க்ளூடட். இப்போ வந்து டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க, ஒரு பர்சன் வராங்க, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. 39ஓட 40 வருது, +1 ஆகி. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3 மந்த். ஸோ இந்த 3 மந்த்து எப்படி எழுதணும்னா, இங்கே வந்து 3 மந்த்தை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணுங்க. இயராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 3/12ஆல், 1 இயருக்கு 12 மந்த், 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 இயர். அப்போது உங்களுக்கு வந்து 1/4 இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 15 1/4, 15 1/4. ஆல்ரெடி ஒரு 15 இருக்குது, 1/4 ஆகி 15 1/4 வரும். இதை வந்து நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மலாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு 15ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 60. இங்கே ஒரு 1 இருக்குது, இதை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 61/4ன்னு வரும். அப்போது இங்கே வந்து 61/4. இப்போ இந்த 4 வந்து இங்கே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 10 இருக்கும். இப்போ 610.
ஓகேங்களா. இப்போ 39 ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ஏஜ் டோட்டல் 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான ஏஜ் டோட்டல் 585. அதோட டீச்சர் ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆனால் 40 பேருக்கு 610. அப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா அது யாரோட ஏஜாக இருக்கும், டீச்சரோட ஏஜாக இருக்கும். அது எவ்வளோ வருது, 25ங்கிறது தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இப்போ 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 ஓகேங்களா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டீச்சர் வராங்க, டீச்சருக்குமே 15 இருந்துச்சுன்னா ஏஜ் வந்து 15 இருந்தால் உங்களுக்கு வந்து ஆவரேஜில் எந்த இன்க்ரீஸும் வராது. பட் ஆவரேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் வருது, 3 மந்த்ஸ் இன்க்ரீஸ் வருது. ஓகேங்களா. யாருக்கு 3 மந்த் இன்க்ரீஸ் வருதுன்னா ஆல்ரெடி இருந்த 39 ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சரோட ஏஜ் இன்க்ரீஸ் டீச்சரும் இன்க்ளூட் ஆகி இந்த 40 மெம்பர்ஸோட ஆவரேஜுக்கு தான் வந்து 40 மெம்பர்ஸ்க்கு தான் 3 மந்த்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 40 மெம்பர்ஸு இன்ட்டு ஆவரேஜோட இன்க்ரீஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு, டோட்டலில் இன்க்ரீஸ் 120 மந்த்துன்னு வரும். இப்போ இந்த 120 மந்த்தை 120 மந்த்து இது நீங்கள் இயராக கன்வெர்ட் பண்ணால் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 10 இயர்ஸ்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 10 இயர்ஸ். இந்த 10 இயர்ஸ் வந்து இந்த 120 மந்த்து தான் வந்து இன்க்ரீஸ். ஓகேங்களா. அதுதான் வந்து மந்த்தை வந்து இயராக மாற்றிருக்கும். 10 இயர்ஸ். ஓகேங்களா. இந்த 10 இயர்ஸ் யாரோட தான் இருக்கும், டீச்சரோட தான் இருக்கும். அந்த இன்க்ளூட் ஆனால் உள்ளே வந்த டீச்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 15 இயர்ஸ் ஏஜை விட அதிகமாக 10 இயர்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜில் இன்க்ரீஸ் வருது 3 மந்த். ஸோ ஆன்சர் வந்து 25ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்டில் போகணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். The average weight of 12 article is 18. Addition of another new article reduces the average weight by 500 grams. ஓகேங்களா. இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் ஆகுறதுனால இங்கே என்ன ஆகுது, ஆவரேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம், இன்க்ரீஸ் பார்த்தோம். இந்த சம்மில் ரெடியூஸ் ஆகுது. ஆல்ரெடி வந்து 12 ஆர்டிகல்ஸ் இருக்கும், இப்போ ஒரு 13 ஆர்டிகல்ஸ். அப்போ 13 ஆர்டிகல்ஸுக்கும் 500 கிராம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 500 கிராம்னா எவ்வளோ வரும், 6.5 கேஜியை இந்த 18லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். மைனஸ் பண்ணால் 11.5 கேஜிங்கிறது ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸாமில் போடணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் வேல பார்க்கலாம். நார்மல் வேல எப்படி போடுவோம், நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். நம்பர் என்னது, 12 ஆர்டிகல்ஸ் இருக்கு இனிஷியலா, அதனுடைய ஆவரேஜ் வந்து 18. ஸோ டோட்டல் என்ன இருக்கும், இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 216ங்கிறது டோட்டல். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் அனதர் நியூ ஆர்டிக்கல். இப்போ இந்த 12 விட ஒன்று வந்து ஆட் ஆகுது, அப்போ 13க்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஆவரேஜ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 500 கிராம்ஸ். இங்கே வந்து கேஜியில் இருக்கிறதுனால 0.5 கேஜி வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போது 17.5. ஓகேங்களா. ரெடியூஸ் ஆகுறதுனால 18லேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க, 17.5 கேஜி. இப்போ இதுக்கு டோட்டல் வந்து என்ன வரும்னா 17.5 இன்ட்டு 13 மல்டிபிள் பண்ணுங்க. 5 இன்ட்டு 3 15, ரிமைனிங் 1 21 + 1 22, ரிமைனிங் 2, இங்கே 5. நெக்ஸ்ட் 1ஆல் மல்டிபிள் பண்ண 175. 5 7 2 2. ஸோ 227.5 வருது மல்டிபிள் பண்ணா. ஓகேங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 ஆர்டிக்கலோடது, இது வந்து 13 ஆர்டிக்கலோடது டோட்டல். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிக்கல் இன்க்ளூட் ஆன இந்த 13th ஆர்டிக்கலோடது கிடைச்சிரும். எவ்வளோ வருது, 11.5 தான் இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து 11.5. ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 12 ஆர்டிக்கலும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் 18 கேஜி இருக்குது. அந்த நியூவாக ஒரு ஆர்டிக்கல் வருது இல்லைங்களா, அந்த நியூ ஆர்டிக்கலுமே உங்களுக்கு 18 கேஜியே இருந்தால் ஆவரேஜில் எந்த சேஞ்சஸும் வராது. பட் ஆவரேஜ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்போனா இந்த 18 கேஜியை விட கம்மியாக இருக்குது, மைனஸ் ஆகுது. கம்மியாக இருக்கிறதுனால தான் ஆவரேஜ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா. அதாவது இந்த 12 ஆர்டிக்கலோட ப்ளஸ் ஒரு ஆர்டிக்கல் வந்து
13 ஆர்டிகல் சேரும் போது 13 ஆர்டிகலுக்கும் ஆவரேஜ் எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா 0.5 ஓகேங்களா 0.5 kg டிக்ரீஸ் ஆகுது. 13 ஆர்டிகலுக்கும் இது ஆவரேஜ் 0.5 டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதை மல்டிபிள் பண்ணி வரக்கூடியது வந்து டோட்டல்ல டிக்ரீஸ். 13 வந்து 0.5, 13 into 5 வந்து 65, 0.5 ஓகேங்களா. ஒரு ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே வந்து 6.5 வரும் ஓகேங்களா. இது வந்து நம்பரு இன்ட்டு ஆவரேஜில் டிக்ரீஸு எவ்வளோ டிக்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டலில் டிக்ரீஸு ஓகேங்களா. இப்போ 6.5 வந்து உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து புதுசாக இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 11.5 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ புதுசாக வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகுது, ஒரு பர்சன் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜை விட இவங்களோட ஆவரேஜ் வெயிட் ஒவ்வொரு பர்சனுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வெயிட்டை விட இவங்க உள்ளே வரக்கூடிய பர்சனோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து இந்த தேர்ட் சம் படி உள்ள ஒரு ஆர்டிக்கல் வரதுனால இப்போ ஆவரேஜ் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆவரேஜ் விட கம்மியான வெயிட்ல வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் இஸ் 27 சொல்லியிருக்காங்க. 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் 3 சம்ஸில் என்ன பார்த்தோம்னா இன்க்ளூடட் பார்த்தோம், இங்கே வந்து எக்ஸ்க்ளூடட் ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆகுது. த ஆவரேஜ் ஃபிகர் 25 இந்த எந்த நம்பர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இதையுமே நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா 1 நம்பர் வந்து எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்களா. 5 இனிஷியலாக எப்படி இருக்கு 5 நம்பர்ஸ் இருக்கு 27. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆன விட்டு ஆவரேஜ் வந்து 25. இது 27லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது 25ங்கிறது 2 வந்து கம்மியாக இருக்கு. அப்போ 4 into 2 8 இதோட 8 ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 27ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க 35. ஸோ ஆன்சர் வந்து 35 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். பட் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுறோங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நார்மல் வேலை பார்த்துடலாம். நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். நம்பர் எவ்வளோ நம்பர் சொல்லியிருக்காங்க 5 நம்பருக்கும் ஆவரேஜ் 27. டோட்டல் வந்து இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 135 ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது 5லேருந்து 1 வந்து மைனஸ் ஆகுது. ஸோ 4 இன்ட்டு ஆவரேஜ் பிகம் 25. 27லேருந்து 25 மாறிக்கிச்சு. ஸோ நீங்கள் அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக 25 போட்டுக்கலாம். அப்போ 4 into 25 இவ்வளோ 100. அப்போது இந்த 135லேருந்து இது வந்து 5 நம்பருக்கான டோட்டல் வந்து 135, 4 நம்பருக்கான டோட்டல் 100. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த வெளியே போன ஒரு நம்பரோட என்ன நம்பர்னு தெரிஞ்சிடும், அதுதான் 35. ஸோ ஆன்சர் வந்து 35 ஓகேங்களா. பட் ஷார்ட்கட்டில் எப்படி போடணும்னா ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பார்க்கும்போது இந்த நார்மல் வேவே ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இங்கே வந்து நம்பர் ஈஸியாக இருக்குது. இந்த 27க்கு பதிலாக பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க 25.6, 27.8 இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்க ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்து 27 அப்படின்னா 5 நம்பர்ஸ்னா அந்த 5 நம்பர்ஸ்னா ஒவ்வொரு நம்பருமே 27 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பருமே 27. இது எல்லாத்தையுமே 27 வந்து ஆட் பண்ணி இது எல்லாமே ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோமா இந்த ஆவரேஜ் கிடைச்சிரும் ஓகேங்களா. இதுலேருந்து இப்போ 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட். இந்த ஒரு 27 வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்க 427 ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு 27 தான் வரும். பட் என்ன வருது 25 வருது. 4 நம்பருக்கும் வந்து 25 வருது. நம்பர் 4 நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் அதே தான் பண்ணுறோம். 4 நம்பருக்கும் 27லேருந்து 25 ஆகுது. எவ்வளோ குறையுது ஆவரேஜ் 2 குறையுது. 2 ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகுது ஈக்குவல் டு டோட்டலில் டிக்ரீஸு. டோட்டலில் 8
டிக்ரீஸ். அதாவது இந்த 4 நம்பருக்கும் வரக்கூடிய டோட்டல்ல 8 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் வந்து 8 டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா இந்த வெளியே போயிருக்கக்கூடிய பர்சன் வந்து 27 மட்டுமே போகல, அதிகமா போயிருக்கு. எக்ஸ்ட்ரா போனதுனால தான் உள்ள இருக்க பர்சனோட இதுவும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதிகமா போயிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு 25. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 35 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு நம்பர் வந்து எக்ஸ்க்ளூடட் ஆகிருக்கு அப்படின்னா வெளியே போன வேட்டி உங்களுக்கு ஆவரேஜில் வந்து டிக்ரீஸ் வந்துருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 27 விட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருக்கு. அது எவ்வளோ எக்ஸ்ட்ராங்கிறது தான் இப்போ அது வெளியே போன வேட்டி இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர்ஸு இன்ட்டு ஆவரேஜில் டிக்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிக்ரீஸ். இந்த டோட்டலில் இருக்கக்கூடிய டிக்ரீஸை தான் அது எடுத்துகிட்டு போயிருக்கோம் வெளியே போன நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம். ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்து 30 சொல்லிட்டாங்க. 1 நம்பர் வந்து எக்ஸ்க்ளூடட், த ஆவரேஜ் பிகம்ஸ் 31. ஓகேங்களா? லாஸ்ட் சம்ல என்ன ஆயிடுச்சு? ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து 30லேருந்து 31 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவுமே நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் போடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ 4 நம்பருக்கு 5 நம்பர்ஸ் வந்து 30. இப்போ வெளியே போன நம்பருமே 30 இருந்தால் எதுவுமே சேஞ்சஸ் இருந்திருக்காது. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸுக்கும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் ஆகுனா வெளியே போன நம்பர் கம்மியாக போயிருக்குன்னு அர்த்தம். 4 வந்து கம்மியாக போயிருக்கு. ஆன்சர் வந்து 26. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் வே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீட்டெயிலாக ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். நம்பர் வந்து எவ்வளோ? 5 நம்பருக்கும் ஆவரேஜ் வந்து 30. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 115 வருது. நெக்ஸ்ட் 1 நம்பர் வந்து எக்ஸ்க்ளூடட், ஒரு நம்பர் மைனஸ் ஆகுது. ஸோ 4 நம்பருக்கும் ஆவரேஜ் பிகம்ஸ் 31. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எழுதினீங்கன்னா 124. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 5 நம்பரோட டோட்டல் 150, 4 நம்பரோட டோட்டல் வந்து 124. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர் இது கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து 26. ஸோ இப்படி தான் வந்து நார்மல் வேல சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட்டில் எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஸோ 5 நம்பர்ஸ்க்கும் 30. 5 நம்பரோட ஆவரேஜ் 30னா ஒவ்வொரு நம்பருமே 30 தான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 நம்பர்ஸையும் 30 இருந்தால் தான் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணும்போது இந்த 30 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 30 வந்து வெளியே போகுது, எக்ஸ்க்ளூடட் ஆன வேட்டி. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவரேஜ் 30 தான் இருக்கும். பட் உங்களுக்கு 31 வருது. ஓகேங்களா? அதாவது 4 நம்பருக்கும் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் 4 இன்ட்டு ஆவரேஜில் ஒரு இன்க்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டலில் 4 இன்க்ரீஸு. டோட்டலில் 4 இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி வந்து உங்களுக்கு டோட்டலில் 4 இன்க்ரீஸ் ஆகும்? இந்த 4 நம்பர்ஸ்க்கும் இங்கே வெளியே போன எக்ஸ்க்ளூடட் ஆன நம்பர்ல இருந்து தான் இங்கே கிடைச்சிருக்கும். அப்போ 30 வெளியே போகல. 30லேருந்து இந்த 4 வந்து மைனஸ் ஆகிட்டு 26 தான் வந்து வெளியே போயிருக்கு. வெளியே போன நம்பர் 26. இதுல இருந்து இந்த 4 கிடைச்சிருக்கு. அந்த 4ல இருக்க 1 தான் இதுக்கு சேர்ந்து ஆவரேஜ் வந்து 31 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 26. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் வந்து பர்சன் ஆர் நம்பர் இன்க்ளூடட் அண்ட் எக்ஸ்க்ளூடட் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே அடுத்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிகினர் லெவல்லேருந்து எல்லா எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 டயர் 2 வரைக்கும் கேட்கக்கூடிய எல்லா லெவல் ஆஃப் கொஷின்ஸுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பென் அண்ட் பேப்பர் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த நார்மல் வேலையுமே எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் டீச் பண்ண ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.